ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் அச்சூஸ் ஹோம் கிச்சன். இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரியோடு தான் இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய பேக்கிங் ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எந்த இயரில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது தான் குட்டியாக ஷார்ட்டாக சொல்லலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பேக்கிங் ஜேர்னி வந்து 2019 கோவிடில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ வந்து நான் காலேஜ் பிஜி பண்ணிகிட்டு இருந்தேன். கோவிட்னால லீவ் விட்டதுனால வீட்டில் இருந்தோம். வீட்டில் இருந்துட்டு சும்மாவே இருக்கும்னு சொல்லிட்டு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டே வந்து எங்கள் அப்பாவோட பர்த்டே அன்றைக்கி தான் நான் வந்து என்னோடய ஜேர்னியை வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு ஸ்டார்ட் பண்ணேன். ஜூன் 5 அன்றைக்கே நான் பிளான் போட்டேன், நாளைக்கு நம்ம கேக் செய்யணும்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோஸ் வந்து நான் யார்ட்டையுமே போய் லேர்ன் பண்ணிக்கல பேக்கிங்கை. நிறையா வீடியோஸ் வந்து ரெஃபர் பண்ணேன், நிறையா வந்து நோட் பண்ணி வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவன் இல்லை, ஓடிஜி இல்லை, எதுவுமே இல்லை, பீட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. நான் ஸ்டவ்வில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். குக்கரில் வந்து கேக் எப்படி பேக் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறையா ரிசர்ச் பண்ணி அதில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் காலைல 6 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜூன் 6 காலைல 6 o'clock ஸ்டார்ட் பண்ணுறேன் கேக் எப்படி ரெடி பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் ஃபினிஷ் பண்ணது வந்து மெதுவாக ஸ்லோவாக நான் ஃபினிஷ் பண்ணது வந்து 11 o'clock கிட்ட தான் ஃபினிஷ் பண்ணேன். அவ்வளோ ஹவர்ஸ் ஆச்சு. ஆனால் வந்து எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகல. ஆனால் வந்து டென்ஷனாக இருந்தது. ஐயோ நல்லா வருமா, இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், நல்லா வருமானு டென்ஷன் இருந்தது. பட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகல. இதில் நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. நிறையா நியூவாக கற்றுக்குறோன்னு சொல்லிட்டு நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்தது. பீட்டர் இல்லாமல் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணி 4 லேயர்ஸாக செய்வோம்னு சொல்லிட்டு 4 லேயர்ஸாக ஸ்டார்டிங்கே நான் பண்ணேன். நான் ஃபோட்டோஸ் இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை, மிஸ் ஆகிருக்காது, மேபி லேப்டாப்பில் இருக்கும். நான் மேபி வந்து ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ணி நான் ஸ்டார்ட்லேருந்து எப்படி வந்து நான் கேக் எப்படி ரெடி பண்ணேங்கிறத வந்து நான் ஃபோட்டோஸ் ஒன்றே வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நான் 4 லேயர் எடுத்தோன்னே 4 லேயர் பண்ணுவோன்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். பட் வந்து கேக் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்தது, டேஸ்ட்டாகவும் வந்தது. ஸ்வீட்னஸ் மட்டும் அப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னு எல்லாருமே சஜஸ்ட் பண்ணாங்க. பட் க்ரீம் வந்து பட்டர் க்ரீம் தான் ரெடி பண்ணேன். விப்பிங் க்ரீமு என்ன பிராண்ட் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஐசிங் கேக் வந்து விப்பிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போது பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது நிறைய வீடியோ சர்ச் பண்ணி வீடியோவில் சூப்பராக இருந்தது க்ரீம் பார்க்க. ஆனால் பட் நான் செஞ்சது வந்து படும் மோசமாக இருந்தது. அந்த கேக்கை வெறுமனே சாப்பிட்ருந்தாலே சூப்பராக இருந்திருக்கும். பட் ஆனால் வந்து சாஃப்ட்னஸ் இல்லை, கேக்கில் வந்து கொஞ்சம் காடாக தான் இருந்தது. க்ரீம் அப்ளை பண்ணி அது ஒரு டெக்கரேஷன் பண்ணி நான் அவுட்புட் வச்சு வெட்டி சாப்பிடும்போது வந்து கேக் சூப்பராக இருக்குன்னு எல்லாமே சொல்லி சாப்பிட்டாங்க. பட் க்ரீமோடு சாப்பிடும்போது நல்லாவே இல்லை. பரவாயில்ல, ஃபஸ்ட் டைம் தரேன்னு சொல்லிட்டு நான் அதை விட ஸ்டாப் பண்ணல. அதை விட நான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த லெவலுக்கு நான் வந்திருப்பேனான்னு தெரில. பட் நான் அதை விட ஸ்டாப் பண்ணாமல் ஆனால் நிறைய டேஸ் ஒவ்வொரு டேஸ்க்கு ஒவ்வொரு கேக் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணேன். பட் ரெடி பண்ணும்போதுலாம் எல்லாருமே வீட்டில் திட்டாங்க, பொருள்லாம் வேஸ்ட் ஆகுது, பொருளை வேஸ்ட் பண்ணுற. ஆனால் நான் எதையுமே வந்து அதை வந்து நான் பொருட்படுத்தலை. நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம், நம்ம அதில் வந்து கற்றுக்குறோம்னு சொல்லிட்டு எனக்கு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னே தெரில. நான் ஒவ்வொரு வாட்டி கேக் பண்ணும்போது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4 times 5 times வந்து எனக்கு ஃப்ளாப் ஆகிட்டே தான் இருந்தது, எனக்கு ஒழுங்காகவே வரல. அப்புறம் நான் பண்ணும்போது எனக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது, எல்லாருக்குமே டேஸ்ட்டு பிடிச்சிருந்தது. நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்டவ்வில் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு வகையில் வந்து கேக் பண்ணும்போது விப்பிங் க்ரீம் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி விப்பிங் க்ரீம் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டவ்வில் இருந்து நான் கேக் செஞ்சு கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எனக்கு வந்து அவன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. பேனசோனிக் அவன் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு அந்த அவன் வந்து வாங்கும்போது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு அவன் வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தேன். அவன் வாங்கி ஃபஸ்ட்டு நான் வந்து விப்பிங் க்ரீம் கேக்கே ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விப்பிங் க்ரீம் எப்படி பீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவன் வாங்கும்போதே பீட்டரும் வாங்கி நான் ஃபஸ்ட்டு கேக்கே வந்து டெக்கரேட்லாம் பண்ண தெரில. அந்த விப்பிங் க்ரீம் ஃப்ராஸ்டிங்லாம் எனக்கு சுத்தமாக பண்ண தெரில. ஏதோ கேக்கில் போட்டு என்னமோ அப்பி வச்ச மாதிரி என்னமோ பண்ணி வச்சுருந்தேன், ஒரு கொலை பண்ணி வச்சுருந்தேன் அந்த கேக்கையே. பட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ணியிருந்தேன் அவன் வாங்கினதுக்கப்புறம். அவுட்புட் டேஸ்ட்டாக வந்து சூப்பராகவே இருந்தது. அது எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது, சூப்பராகவே இருந்தது. டெக்கரேஷன் வந்து நல்லா இல்லை. அப்புறம் ஒரு 1 or 2 times பண்ண வந்து எனக்கு சூப்பராகவே வந்தது. ஃப்ராஸ்டிங்லாம் வந்து செம்மையாகவே வந்திருந்தது. ஆனால் நான் யார்ட்டையுமே கற்றுக்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் யூடியூப்பில் மட்டும் தான் சர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வெளில சேல் பண்ணுவோம் அப்படிங்கிற திங்கிங் வந்து நான் காலேஜ் அப்புறம் வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க காலேஜ். நான் காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நான் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு போய் நான் காலேஜில் கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னதும் இதையே நம்ம சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வந்து திங்கிங் வந்தது. ஓகே, சேல் பண்ணலாம், நம்ம சேல் பண்ணால் நம்மளுக்கு
இன்னும் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஹனி கேக்கு, டீ கேக்கு, விப்பிங் க்ரீம் கேக்கு இந்த மாதிரி வந்து நான் சேல் பண்ண ஆரம்பித்தேன். காலேஜில் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராமுக்கு, டிபார்ட்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு நான் இந்த மாதிரி வந்து சேல் பண்ண ஆரம்பித்ததும் எல்லாருக்குமே டேஸ்ட் வைஸ் பிடிச்சிருந்தது. நான் அதில் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டேனே சொல்லலாம். அப்புறம் வந்து இடையில வந்து ரொம்ப பெரிய பிரேக் வந்துருச்சு. பேக்கிங் கிட்டே போல் நான் வந்து பிஜி முடிச்சுட்டு பிஎட் போட்டுட்டேன். சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. ட்ராவல் இங்கேருந்து நான் 1 hour காலேஜ் போயிட்டு வரணும், ட்ராவல் ஜாஸ்தி. நான் அந்த பேக்கிங் கிட்டே எதனாலலாம் எனக்கு தெரியவே இல்லை. அந்த பேக்கிங் கிட்டே நான் போகல, அந்த பேக்கிங்கே நான் மறந்துட்டேன். அவன் யூஸ் பண்ணவே இல்லை. அப்படியே தூக்கி பேக் பண்ணி நான் அவனை வந்து நான் ஓரத்தில் வச்சிட்டேன். அதை நான் வச்சதுனாலையோ என்னமோ தெரில, ஒரு கேப் விட்டு நான் பிஎட்லாம் முடிச்சுட்டு திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த அவன் ஒர்க்காகவே ஆகலை. மேபி வந்து சொல்லுவாங்க, ஒரு பொருளை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்துட்டு ஓரத்தில் வச்சா ஒர்க் ஆகாது, அதை நியூவாக வச்சா கூட நம்மளுக்கு எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மேபி அதனாலேன்னு தெரில, எனக்கு ஒர்க் ஆகலை. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாள் கேப் விட்டு நான் கேக் பண்ணும்போது வந்து மேலே ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே வந்திருக்காது, ஆனால் மேலே ஃபுல்லாக பிளாக் ஆகிடும். மேபி டெம்பரேச்சர் பிரச்சனையா என்னன்னே தெரில, எனக்கு ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தது. ஐயோ எவ்வளோ கேக் பண்ணியிருக்கோம், ரசமலாய் கேக்கு, குலோப் ஜாமுன் கேக்கு, டெண்டர் கோகோனட் கேக்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன், நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஏன் கேக் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் வந்து நான் 180 டிகிரி செல்சியஸை 170 டிகிரி செல்சியஸாக மாற்றினேன். அப்புறம் 160 டிகிரி செல்சியஸாக மாற்றினேன், 150 டிகிரி செல்சியஸாக மாற்றினேன். இப்படி செல்சியஸாக மாற்றி வந்து நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கேக் வந்து எனக்கு வந்து நல்லா ரிசல்ட் கொடுத்தது. பட் ஆனால் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து இனிமேல் விடக்கூடாது இந்த பேக்கிங்கை, நம்ம கண்டினியூவாக ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ப்ரௌனி வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது. ஓகே ப்ரௌனி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரௌனி சேல்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ப்ரௌனின்னு பண்ணும்போது வந்து மேலே ஃபுல்லாக பிளாக் ஆகி, ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ஃபஸ்ட்டே ரொம்பவே சூப்பராக வந்தது. ஆனால் மேலே ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெய்லியுமே நான் அதை பண்ண ஆரம்பித்தேன். நம்ம விடக்கூடாது, டெய்லியுமே வந்து நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து நம்ம கற்றுப்போம்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்து அதுலேருந்து ஒரு ரெசிபி எடுத்து நான் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக கிரிங்கிள் டாப்போட ஃபட்ஜியாக வந்தது. எல்லோரும் சாப்பிட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது, ஸ்வீட்னஸ் ரொம்பவே இல்லை, நார்மலாக ரொம்ப ஸ்வீட்டாக இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிவ்யூ கேட்கும்போது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அந்த ப்ரௌனி ஜேர்னிலேருந்து தான் இப்போ வந்து நான் வந்து கேக் வந்து நல்லாவே சேல் பண்ணுறேன், ப்ரௌனி சேல்ஸ் பண்ணுறேன், எல்லாமே நல்லாவே போயிட்டுருக்கு. இனிமேல் இந்த ஜேர்னியை வந்து நான் உட்கார்ந்து கொண்டு விடக்கூடாதுன்னு வந்து ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னோடய பேக்கிங் ஜேர்னிக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ப்ரௌனிஸ், குக்கீஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்மக்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம டிஸ்பேட்ச் பண்ணுறோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு பர்த்டேக்காக இந்த கேக் வந்தது என்கிட்ட. இந்த கேக் ஃப்ராஸ்டிங் பண்ணும்போது எனக்கு நல்லாவே ஃப்ராஸ்டிங் வந்து ஈஸியாக வந்தது. இடையில கேப் விட்டதுனால ஃப்ராஸ்டிங்கே வராமல் இருந்தது. அப்புறம் நிறைய லேர்ன் பண்ணி சூப்பராக ஃப்ராஸ்டிங் வந்தது. சூப்பராக கேக்கை வந்து டிஸ்பேட்ச் பண்ணியாச்சு. ரிவ்யூவும் சூப்பராக வந்தது. எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.